பாகிஸ்தான் 2வது நாளா தொடர்ந்து ட்ரோன் தாக்குதலை நம்ம மேல முன்னெடுத்துக்கிறாங்க. லார்ஜ் ஸ்கேல் ட்ரோன் தாக்குதல்கள் எடுத்துட்டு இருக்காங்க. நேத்திக்கு நைட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 500 ட்ரோன்களுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பாகிஸ்தான் நம்ம மேல தாக்கி இருந்திருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுல பெரும்பான்மையான ட்ரோனை நம்ம சப்ரஸ் பண்ணியாச்சு. இதுல அதிகமான ட்ரோன்கள் துருக்கியோட ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நம்மளோட விங் கமாண்டர் ஓமிகா சிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிளியரான டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இது போல ட்ரோன்களை ஏவி விடுறாங்க. அந்த டைம்ல நம்மளோட விமானம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கைஸ்ல இருக்கும், ஏன்னா டவுன் பண்றதுக்காக. ஸோ அப்படி டவுன் பண்ணும்போது அந்த விமானங்களை டார்கெட் பண்ணி தாக்குதல் பண்றதுக்கான முயற்சிகள், இது போல வேலைகள்லாம் செய்யறாங்க. ஸோ அப்படி செய்யும் போது நம்மளோட விமானங்கள் திரும்பி அவங்களோட விமானங்களை லாக் பண்ணுது. அப்படிங்கும்போது அவங்க சிவிலியன் விமானங்கள் இருக்கு இல்லையா, அதை ஷீல்டா பயன்படுத்தி நம்மளோட விமானிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் விமானிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துறதுனால ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா செயல்பட முடிய மாட்டேங்குது. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள். ஏன்னா நம்ம சிவிலியன் ஏர்கிராஃப்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா அது இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆயிடும். உலக சபையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தரிக்கிறதுக்கு எளிதான வழிகளை வந்து பண்ண கையாளலாம். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, போரை வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு திணிக்கப்படுது, போர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேணாம், நாங்க டீஎஸ்கலேட் பண்றோம் அப்படிங்கிறது போல பல ஃபண்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணி இந்தியாவுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு உருவாக்கலாம் அப்படிங்கிற போல மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் பண்ணலாம் அப்படிங்கிற பல விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இன்னைக்கு நைட்டு திரும்ப தொடர்ந்து தாக்குதல் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்ற கேள்விகள் வருது. இது கூட பரவாயில்ல, நம்மளோட அமிர்தசரா இருக்கட்டும், பஞ்சாப் பகுதிகள், அடுத்தது ஜம்மு காஷ்மீர்ல சாம்பா பகுதிகள், பதான்காட் பகுதிகள், பல இடங்கள்லயும் ட்ரோன் தாக்குதல்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் லோட் ஆயிருக்கும். சைரன் வந்து ஸ்ரீநகர் பகுதியில தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ பயங்கரமான தாக்குதல் பாகிஸ்தான் தரப்பு முன்னெடுத்திருக்கிறாங்க. அது வீரமா நம்மளோட வீரர்கள் அதை எதிர்த்து சண்டை பிடிச்சு தாக்கி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ட்ரோன்களை. இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் தரப்பு இது போல நாங்க சண்டைக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றதை எப்படி நம்ப முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு. இது கூட பரவாயில்ல, நம்ம ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா ஏவி விட்டுருப்போம். ஸோ அந்த ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் F-16 யூஸ் பண்ணி நாங்க லாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இமேஜஸ், வீடியோ பதிவுகள்லாம் அவங்களோட ஹேண்டில் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்குள்ள ரொம்ப வீர தீரமா வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப F-16 யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அமெரிக்கா என்ன மீடியாக்கள்ல ஒரு மாதிரியும் உங்ககிட்ட ஒரு மாதிரியும் பேசுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இது பாகிஸ்தான் தரப்பு வந்து கொடுக்கப்பட்டதுதான். ஸோ இது போல இமேஜஸ் எல்லாம் வந்து பண்ணா வந்திருக்கும். இனிஷியலா இவங்க வந்து டவுன் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட விமானங்களை டவுன் பண்றாங்கன்னா இது போல ரேடார்ல லாக் பண்ணியிருக்கோம், இது போல நாங்க மிசைல ஏவணும் அப்படிங்கிற ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் வந்து பண்ணா ஷேர் ஆயிரும். பாகிஸ்தான்லாம் வந்து இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஏவி விடக்கூடிய ட்ரோன்களை அது போய் இலக்கடையுது. பட் இருந்தாலும் அதை டவுன் பண்ணக்கூடிய டீகைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சு டிராஃபிஸா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன போர்ல என்டர் ஆகி இது போல டிராஃபிஸை இப்பவே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தான். எப்படி இருக்கும்போது நம்ம போரை திணிக்கிறோம்னு எப்படி வாய்க்குசமா போய் பேசுறாங்க. அது மட்டும் கிடையாது, இது எல்லாத்துக்குமே மேல அதாவது பாகிஸ்தான் சைனாவோட SH-15 இருக்கு இல்லையா, ஹவிசர்ஸ், அதை யூஸ் பண்ணி தொடர்ந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கான வீடியோ பதிவுகள் பாகிஸ்தான் தரப்பு வந்து ஷேர் ஆயிட்டே இருக்கு. இது மட்டும் தானு கேட்டீங்கன்னா இல்ல, உரி பகுதியில, மலை பகுதிகளில் நம்மளோட வீரர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் பண்ணக்கூடிய காட்சிகள் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் காலையிலேயே வந்தது. பட் ஆனா நான் ஹோல்டு பண்ணிட்டு சாயங்காலத்துக்கு மேல கொடுக்கலாம், ஏன்னா லைவா கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுனால ஹோல்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எப்படி சொல்றது, அந்த வெறி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது கூட பரவாயில்ல, அவுட் போஸ்ட்ல நம்மளோட கொடிகள் இருக்கும் தெரியுமா, அந்த கொடிகளை டவுன் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க டவுன் பண்றோம். அந்த கொடியை கூட அவங்களால வீழ்த்த முடியல. பட் இருந்தாலும் நாங்க கொடியை தாக்குறோம் அப்படிங்கிறது போல பாகிஸ்தானோட ராணுவ வீரர்கள் இது போலலாம் வீடியோ பதிவுகள் எடுத்து போட்டு சித்தரிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லயும் பார்க்க முடியுது, இந்தியாலையும் பலரையும் பார்க்க முடியுது. அதாவது நம்ம வந்து போரை இனிஷியேட் பண்றோம், அது போல கிடையாது. பாகிஸ்தான் வெறி பிடிச்சு திரியிறாங்க. இது போல வெளியே பேசுறது, ப்ரொபகண்டா, இதெல்லாம் வந்து இஸ்ரேல்ல செல்லலாம். ஆனா இங்கெல்லாம் அதெல்லாம் நடக்காது. உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியே வரும். இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நாங்க பாருங்க இத்தனை கொடிகளை டவுன் பண்றோம் அப்படிங்கிறது போல அவங்களுக்குள்ள காம்படிஷன் வச்சு இது போல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை இல்லாத பகுதிகளில் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்டார்ல இத்தனை கொடிகள் டவுன் பண்றோம் அப்படிங்கிறது போல மிசைலை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நியர் க்ளோஸ் ரேஞ்சுக்குள்ள வந்து தாக்குதல் பண்றாங்க. ரெண்டாவது, ரேஞ்சர் அவுட் போஸ்ட் வந்து பண்ணா பாகிஸ்தான் அவுட் போஸ்ட தீவிரவாதிகள் ஊடுருவதுக்கு பயன்படுத்தி ரேஞ்சர் சப்போர்ட் பண்ணி தீவிரவாதிகளை நம்மளோட நிலைக்குள்ள ஊடுருவ வைக்கிறாங்க. ஸோ இது போல பல கேவலமான வேலைகளை பாகிஸ்தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு மீடியாக்கள் வெளியே வந்து பாத்தீங்கன்னா நாங்க அப்படி நாங்க இப்படின்னு பச்சையா புழகிட்டு இருக்காங்க. சுத்த போய் எத்தனை நாளைக்கு அவங்களால இதை சமாளிக்க முடியுதுன்னு பார்ப்போம். ரொம்ப நாளைக்கு அவங்களோட அக்ரஷனை மூடி மறைச்சு வைக்க முடியாது.
தொடர்ந்து இது போல 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை லான்ச் பண்றாங்களே, இது அக்ரஷன் இல்லையா அப்படின்ற கேள்விகள் வருது. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களோட கதை தான். எப்படி அவர் வந்து உலக நாடுகள்லாம் போய் எங்களுக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்கிறாரோ, அதே போல பாகிஸ்தானே எங்களுக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்டுக்கிறாங்க. சவுதி தரப்புல இருந்தெல்லாம் இன்னைக்கு விஜயம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. பணம் ஏதாவது வாங்கியிருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு பணங்கள் எத்தனை நாளைக்கு தான் ஃபண்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறதோட பார்த்துடலாம். நம்மளுக்கு எதிராக வரக்கூடிய மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின்லையும் நம்ம சாலிடா நிக்கணும், எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. வீரர்கள் களத்துல போராடுறாங்க, நம்ம இன்ஃபர்மேஷன் வார்ஃபேருக்கு எகெயின்ஸ்டா போராடியே தீரணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. அதாவது மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கு எகெயின்ஸ்டா. ரெண்டாவது, பாகிஸ்தானோட தொடர் தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த காரணத்தினால, ஏன்னா டிஃபென்ஸ் தரப்புல இருந்து, பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, போருக்கு நம்ம தயாராகணும், இது போர் தான் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால நம்மளும் எமர்ஜென்சி பவர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி மொபைலைசேஷனை வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் பிரிகேடோட மொபைலைசேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இனிஷியலாக வாலண்டியர்ஸ் ஆல்ரெடி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி எடுத்து ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ பாகிஸ்தான் நம்ம மேல போர் தொடுத்துருக்குறாங்க, நம்ம மேல தீவிரவாத தாக்குதல் பண்ணது மட்டும் இல்லாம, அதாவது நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், இந்த ஒரு தாக்குதல் கிடையாது, 30 வருஷமா அவங்கள நம்மள சோதிச்சிருந்திருக்காங்க. பல இடங்கள்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, பல நேரங்கள்ல இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி. இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் தொடர்ந்து நம்மளுக்கு என்னைக்குமே நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. அதுவும் இப்ப சிரியால வேற ஆட்சி கையெழுப்பு நடந்திருக்கு, அங்கிருந்து வேற நம்மளுக்கு மிரட்டல்கள் வந்துட்டு இருந்தது. இதுங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுங்கன்னா இந்த துருக்கி கேங்கு, ரெண்டாவது சிரியா கேங்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், இவங்களாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா நம்மள சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சுத்தமா விட மாட்டாங்க. ஸோ இதுதான் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியா நம்மளோட ராணுவம் பயன்படுத்திக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா தக்க பதிலடி கொடுத்தாகணும். தொடர்ந்து தப்பு பண்ணிட்டே இருக்கலாம், ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அசால்ட்டா விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கனாலதான் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க செய்ய முடிஞ்சிருக்கு. நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம வீரர்களை நம்மளை தாக்குறது மட்டும் இல்லாம சிவிலியன்ஸை, ரெண்டாவது பேண்ட கல்ட்டுன்னு வேற சொல்லிட்டு தாக்கியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருந்திருக்கணும், யார் கொடுத்த தைரியம் இதெல்லாம். ஸோ இதுக்கு மேல இதுல எதுவும் நடக்கக்கூடாதுன்னா இந்த தடவை தக்க பதிலடி கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய 28 ஏர்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து இது போல ட்ரோன் தாக்குதல் வந்துட்டே இருக்கனால மே 15 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி. அதாவது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தரா இருக்கட்டும், ஜெய்சால்மரா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், ஸோ தொடர்ந்து பல பகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீர் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாகிஸ்தான். இப்போ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம சைட்ல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க, தீவிரவாத தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க, ராணுவத்தை விட்டு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அட் சேம் டைம் பாகிஸ்தானுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சான்ஸ்னு டிடிபியும் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய கூலிப்படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள 6 நபர்கள்கிட்ட நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல தெர்மல் இமேஜர் வச்சு ஸ்னைப்பர் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருந்துக்கிறாங்க டிடிபி. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ ஆப்கானிஸ்தான் சரியான நேரத்துல டிடிபி தெஹ்ரிக் தாலிபான்கள் வந்து பாத்தீங்கன்னா உதவுறாங்க நம்மளோட வீரர்களுக்கு அப்படிங்கிற மாற்றுக்கத்துல. அவங்க அவங்களோட வேலையை பாக்குறாங்க, நம்மளுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா இதை யூஸ் பண்ணி பாகிஸ்தான் வந்து அவங்களோட விஸ்வரூபம் எடுத்து காட்டணும் நம்மளுக்கு அப்படிங்கிறது போல முடிவெடுத்து காட்டுறாங்க இல்லையா. ஸோ அப்படி காட்டும் போது உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி இது போல வேலைகள்லாம் நடக்குது இல்லையா. ஸோ டிடிபி தரப்புல இருந்தும் வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் பலோச் விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 12 பாகிஸ்தான் கூலிப்படை வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்ற வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுக்குள்ளேயும் விடுதலை வேணும் அப்படிங்கிறதுக்காக போராட்ட வீரர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த கூலிப்படை வீரர்களுக்கு எதிராக. நம்மளோட வீரர்களும் இப்ப இந்த கூலிப்படை வீரர்களுக்கு எதிராக சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கூலிப்படைய ஒட்டு மொத்தமா முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பையில உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.